விவோட புது T series phone வந்துருச்சுங்க, vivo T5X. போன வருஷம் vivo T4X வந்து one of the best phones under 15,000 rupees இருந்தது. இந்த வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா T5X ல வந்து அப்கிரேட்ஸ் கொடுத்திருக்காங்க compared to T4X. Well, பிரைஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ கண்டிப்பா கடைசி வரைக்கும் பாருங்க, அத பத்தியும் பேசுவோம். Anyway, unbox பண்ணலாம் T5X and என்னோட first impression சொல்ல போறேன். இந்த first time சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா என் பேர் இர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? So T5X ஓட பாக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஒயிட் கலர்ல இருக்கு, comes with AI அப்படினு போட்டுருக்காங்க. Yes, very interesting stuff. திறந்தோனே ஃபோன் இருக்கு, நாய்ஸ். Obviously phone இருக்க தான் போகுது. I'm excited about that. Anyway, அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு transparent silicon case கொடுத்திருக்காங்க, which is good. Case box குள்ள கொடுக்கிறது எப்பவுமே நல்ல விஷயம் தான். அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா warranty card, quick start guide, சில IMEI stickers இருக்குது, அதையும் சைடுல வச்சிடுறேன். 44 watt விவோட flash charge technology உள்ள charger box குள்ளே தந்துடுறாங்க, which is nice too. And type A to type C கேபிளும் இருக்கு. And of course மறந்துடக்கூடாது, SIM ejector பின்னும் கொடுத்திருக்காங்க. So complete unboxing experience, உங்களுக்கு தேவையான விஷயம் எல்லாமே பாக்ஸ் குள்ளே தந்துடுறாங்க. So that's good. So time to take a look at the phone. Nice, very nice. So build பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா full plastic build தான் கொடுத்திருக்காங்க. பின்னாடி plastic இருக்கு and sides-லயும் plastic தான், just like the vivo T4X. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த கலர் பேர் வந்து சைபர் கிரீன் கலர். இதை தவிர்த்து உங்களுக்கு இன்னொரு கலர் இருக்கு, ஸ்டார் சில்வர். எனக்கு இந்த சைபர் கிரீன் கலர் ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் எஸ், கொஞ்சம் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கண்டிப்பா பிடிக்குது இதுல. So you'll have to keep wiping it. Anyway, கேஸ் நீங்க யூஸ் பண்ணதா போறீங்க, so that's not going to be a big problem. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா ports and buttons பொறுத்த வரைக்கும் இங்க பவர் பட்டன் இருக்கு, அதுக்கு மேலே வால்யூம் ராக்கர் கொடுத்திருக்காங்க. பவர் பட்டன்லயே உங்களுக்கு embedded fingerprint scanner கிடைச்சிரும். அதுக்கான காரணம் உங்களுக்கு என்னன்னு தெரியும். மேல ஒரு மைக் இருக்கு, கீழ வந்து ஸ்பீக்கர் கிரில் கொடுத்திருக்காங்க, பக்கத்துலயே டைப் C 2.0 போர்ட் இருக்கு, இன்னொரு மைக் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த பக்கத்துல சிம் கார்டு ட்ரே இருக்கு. ஆஃப் கோர்ஸ் டுவல் நானோ சிம் கார்டு சப்போர்ட் கிடைச்சிரும் உங்களுக்கு. சோ ஓவராலா இன் ஹேண்ட் ஃபீல் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நைஸ். சோ பேசிக்கலி ஃபிளாட் சைட்ஸ் தான் அண்ட் ரவுண்டட் கார்னர்ஸ் கொடுத்திருக்கனால கையில பிடிக்கும் போது நல்ல கம்ஃபர்டபிளா தான் இருக்கு. அண்ட் வெயிட் பொறுத்த வரைக்கும் செக் பண்ணி பார்த்துருவோம். ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி ஹெவி ஃபோன் தான். ஏன்னா இதுல வந்து ஒரு பெரிய பேட்டரி கொடுத்திருக்காங்க இந்த வருஷம். உங்களுக்கு 7200 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. இட்ஸ் a bigger battery compared to vivo T4X. சோ கண்டிப்பா வெயிட் கொஞ்சம் கூடி இருக்கும், which is fine. 222.2 gram weight இருக்குதுங்க இந்த ஃபோன் vivo T5X. By the way, நான் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னொரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன். உங்களுக்கு ஸ்கிரீன் ப்ரொடெக்டரும் கொடுத்திருக்காங்க ப்ரீ இன்ஸ்டால்டா. அதை வந்து நான் கழட்டிடுறேன், ரொம்ப பிடிக்குங்க. to remove it. ஓகே, ஆஹா ஸ்மூத்தா இருந்தது. Nice. So basically design, buttons எல்லாத்தையும் பத்தி பேசிட்டேன். But most importantly, buildல பெரிய அப்கிரேட் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் இயர் vivo T4X ல உங்களுக்கு IP64 ரேட்டிங் கொடுத்திருந்தாங்களா, இந்த வருஷம் IP69+ ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. Yes, IP69+. And உங்களுக்கு military standard 810H சர்டிஃபிகேஷனும் கிடைச்சிரும். So overall நீங்க பாத்தீங்கன்னா build குவாலிட்டில, டிசைன்ல, overall feel, lookல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. vivo T5X டிசைன் அண்ட் பில்டுக்கு கண்டிப்பா ஒரு A+ கொடுக்கலாம் இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல. ரெண்டு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்ப்ளே ப்ரொடெக்ஷன் என்ன இருக்குன்னு தெரியல, பட் ஒரு டிராப் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் குவிக்லி. 1 2 3, நோ ப்ராப்ளம். அண்ட் பின்னாடியில இருந்து ஒரு டிராப் டெஸ்ட் குவிக்லி, நோ ப்ராப்ளம். அண்ட் ரெண்டாவது விஷயம் வந்து இந்த கேமரா மாடியூல்ல இங்க ஒரு சர்க்குலர் லைட் கொடுத்திருக்காங்களா, அது என்ன தெரியுமா? டைனமிக் லைட். போன வருஷமும் கொடுத்திருந்தாங்க. பேசிக்கலி உங்களுக்கு கால்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்போது this will turn on, இல்ல நீங்க சார்ஜ் பண்ணும்போது கூட இது டர்ன் ஆன் ஆகும். இட்ஸ் வெரி நைஸ், பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. ஆக்சுவலி நோட்டிஃபிகேஷன் LED வந்து முன்னாடில இருந்து தூக்கிட்டு பின்னாடி வச்சது ஆல்சோ இட்ஸ் நாட் பேட். நீங்க இப்படி வச்சு கூட பார்த்துக்கலாம் ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் வருதா இல்லையா. லெட்ஸ் டேக் a look at the display. So உங்களுக்கு ஒரு 6.76 inch full HD plus IPS LCD 120 Hz refresh rate உள்ள பேனல் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஆஃப் கோர்ஸ் கொஞ்சம் பெசல்ஸ் திக்கா தான் இருக்கு, அதை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க நீங்க. ஆனா இந்த டிஸ்ப்ளேல வந்து ஒரு அப்கிரேட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, உங்களுக்கு இப்போ 1200 nits peak brightness கிடைச்சிரும். So 1200 nits peak brightness இருந்துச்சுன்னா கண்டிப்பா வெளிய எடுத்துட்டு போகும்போது சூரிய வெளிச்சத்துல இட்ஸ் வெரி குட். யூடியூப்ல உங்களுக்கு HDR சப்போர்ட் இருக்கு. இன்ஃபேக்ட் டிஸ்ப்ளே குவாலிட்டி கூட நீங்க பாத்தீங்கன்னா நல்லா பண்ணிருக்காங்க. ஐ ரியலி லைக் இட். ஆஃப் கோர்ஸ் உங்களுக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து HDR சப்போர்ட் கிடைக்காது. இன்னொரு விஷயம், இது IPS LCD பேனல்னால உங்களுக்கு வந்து ஆப்டிகல் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடைக்காது. சைடுல தான் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. பவர் பட்டன் மேல ஸ்பீக்கர்ஸ், இந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா நாங்க டெஸ்ட் பண்ணோம். அண்ட் டெஸ்ட் பண்ணும்போது ஸ்டீரியோ ஸ்பீக்கர் குவாலிட்டி ஆக்சுவலி நல்லா இருக்கு. இட்ஸ் குட், பட் உங்களுக்கு இன்னும் லவுடா வேணும்னா 400% வரைக்கும் வால்யூம் எடுத்துட்டு போலாம், which is nice. So overall இந்த டிஸ்ப்ளே குவாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா எஸ் IPS LCD தான், OLED இருந்தா பெட்டரா இருந்திருக்கும். பட் நல்ல குவாலிட்டியான IPS LCD கொடுத்திருக்கனால பெருசா குறை சொல்ல முடியாதுனால இட்ஸ் ஸ்டில் குட். சரி, பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னா T5X ல உங்களுக்கு புதுசா MediaTek ஓட Dimensity 7400 டர்போ சிப்செட் கொடுத்திருக்காங்க. இது ஒரு மிட் ரேஞ்ச் சிப்செட் தான், பட் ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட் ஃபார் a phone under 20,000 rupees அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 வேரியன்ட்ஸ் கிடைச்சிரும். 6 128GB, 8 128GB
GB and 8256 GB. இதுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து LPDDR4X RAM டைப்பும் UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க, which is very very good. ஏன்னா யூசுவலி உங்களுக்கு வந்து UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் கிடைக்கும். So UFS 3.1 இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ரீட் ரைட் ஸ்பீட்ஸ் ஃபாஸ்டரா இருக்கும். சரி, நாங்க Antutu ரன் பண்ணி பார்த்தபோது எங்களுக்கு 9.6 lakh ஸ்கோர் கிடைச்சது Antutu வெர்ஷன் 11ல. அது மட்டும் இல்ல CPU throttle வந்து 82% CPU stability கிடைச்சது. So overall performance tuning நல்லா பண்ணிருக்காங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா GPU stability நல்லா இருக்கு. நாங்க சில கேம்ஸ் விளையாண்டோம், BGMI and COD ரெண்டுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. BGMI ல உங்களுக்கு வந்து 60 FPS கிடைக்கும் லோயஸ்ட் செட்டிங்ஸ்ல, and COD ல ஸ்டேபிள் உங்களுக்கு 90 FPS கிடைக்கும் at lowest settings. So T4X கம்பேரிசன் நீங்க பாத்தீங்கன்னா T5X ல வந்து கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் T5X ல வந்து பெரிய அப்கிரேட் பண்ணிருக்காங்க கம்பேர்ட் டு T4X. ஏன்னா T4X ல உங்களுக்கு 6500 mAh பேட்டரி கொடுத்திருந்தாங்க, இந்த வருஷம் 7200 mAh லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்திருக்காங்க. இன்னொரு விஷயம் விவோ என்ன சொல்றாங்கன்னா, இந்த பேட்டரியோட ஹெல்த் வந்து 6 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு நீடிக்குமாமா. அதை நம்ம கண்டிப்பா டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும், இப்போதைக்கு சொல்ல முடியாது, பட் ஸ்டில் தட்ஸ் a big claim to make. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபுல் சார்ஜ்ல இந்த போன்ல வீடியோ கால் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 ஹவர்ஸ்க்கு நீங்க கண்டினியூஸா வீடியோ கால் எடுக்கலாமாமா, which is crazy. So basically பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு தாறுமாறா கிடைச்சிரும். சார்ஜிங் ஸ்பீட் பொறுத்த வரைக்கும் 44 வாட் சார்ஜிங் ஸ்பீட் கொடுத்திருக்காங்க, and full சார்ஜ் பண்றதுக்கு 0 to 100% சார்ஜ் பண்றதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 hours எடுக்கும். பட் தட்ஸ் ஓகே, ஏன்னா 7200 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க, சோ அவ்வளவு நேரம் எடுக்கிறது நார்மல் தான். சோ ஓவராலா பேட்டரி லைஃப், பேட்டரி சார்ஜிங் ஸ்பீட்ஸ் பொறுத்த வரைக்கும் I really like the T5X. நெட்வொர்க் கேப்பபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, Wi-Fi 6 சப்போர்ட் இருக்கு, and Bluetooth 5.4 சப்போர்ட்டும் கிடைச்சிரும். NFC கிடையாது, so keep that in mind. And நாங்க வந்து Airtel and Jio ரெண்டு நெட்வொர்க்ஸ்லயும் டெஸ்ட் பண்ணோம் இந்த போனை, and it works absolutely fine. Okay, கேமராஸ் பின்னாடி வந்து உங்களுக்கு ஒரு 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்திருக்காங்க, 2 மெகாபிக்சல் உங்களுக்கு வந்து ஒரு டெப்த் சென்சர் கிடைச்சிரும், and முன்னாடி ஒரு அப்கிரேட் பண்ணிருக்காங்க. போன வருஷம் உங்களுக்கு 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா தான் கொடுத்திருந்தாங்க, இந்த வருஷம் 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்ஃபிஸ் நீங்க பாத்தீங்கன்னா தாறுமாறா இருக்குங்க. எடுத்திருக்க செல்ஃபிஸ் எல்லாமே இட் லுக்ஸ் really good. So உங்களுக்கு வந்து ஒரு நல்ல செல்ஃபி ஃபோன் வேணும்னா under 20,000 rupees இந்த ஃபோனை நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா போட்டோஸ் வந்து நல்லா தான் இருக்கு. ஏன்னா ஸ்கின் டோன் ஆகட்டும், HDR ஆகட்டும், போர்ட்ரேட்ஸ் ஆகட்டும், எல்லாமே டே லைட்ல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான இமேஜ் கொடுக்குது இந்த T5X. நைட் மோட்ல எடுத்திருக்க ஷாட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இட் லுக்ஸ் குட். அண்ட் இந்த ஃபோன்ல வந்து IP69+ ரேட்டிங் இருக்கிறதுனால விவோ என்ன சொல்றாங்கன்னா, you can take it underwater and underwater photography கூட நீங்க பண்ணலாமா. வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4K 30 FPS வீடியோ ரெக்கார்டிங் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, பிரைமரி அண்ட் செல்ஃபி கேமரா வச்சு, which is very good. அப்புறம் நிறைய கேமரா ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. AI erase இருக்கு, சோ அதை வச்சு நீங்க வந்து unwanted objects erase பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா AI UHD ன்ற ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. அது வந்து பேசிக்கலி ஒரு கிளாரிட்டி என்ஹான்சர் ஃபீச்சர். சோ நீங்க ஒரு போட்டோ எடுத்துட்டீங்கன்னா அதோட கிளாரிட்டி இன்னும் என்ஹான்ஸ் பண்ண விரும்புறீங்கன்னா AI UHD யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் AI கலர் அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கு, சோ அதை வச்சு நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கலி AI வச்சு கலர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ண பார்க்கலாம் இந்த இமேஜ். சோ கேமரா பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா T5X ல வந்து கண்டிப்பா அப்கிரேட்ஸ் இருக்கு, எஸ்பெஷலி போட்டோ குவாலிட்டில அப்கிரேட் இருக்கு, செல்ஃபில அப்கிரேட் இருக்கு. இன்ஃபேக்ட் உங்களுக்கு 4K 30 FPS வீடியோ ரெக்கார்டிங் கொடுத்திருக்காங்க, நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. சோ I like it. under 20,000 rupees இது ஒரு நல்ல கேமரா செட்டப்னு கண்டிப்பா சொல்லலாம். எஸ், ஒரு அல்ட்ரா வைட் இருந்தா பெட்டரா இருந்திருக்கும், பட் இல்ல. So that you have to keep in mind. Okay, இப்போ சாஃப்ட்வேர் பத்தி சொன்னோம்னா, எஸ் ஃபைனலி OriginOS வந்துருச்சுங்க. OriginOS 6 based on Android 16 இருக்கு இந்த vivo T5X ல. and vivo ப்ராமிஸ் பண்றது 2 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் and 4 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸ். நான் ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நிறைய ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் இருக்கு, ஆனா எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பர்சனலைஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆன் பை டிஃபால்ட், அதை கூட நீங்க ஆஃப் பண்ணணும், அப்பதான் உங்களுக்கு வந்து கிளீனான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த லாக் ஸ்கிரீன் போஸ்டர் இருக்குல்ல, அதையும் எனேபிள் பண்ணி வச்சிருக்காங்க பை டிஃபால்ட், அதையும் நீங்க வந்து டிசேபிள் பண்ணணும். நான் ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்மார்ட் சைட் பார், ஸ்மால் விண்டோ, ஸ்பிளிட் ஸ்கிரீன், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதை தவிர்த்து உங்களுக்கு வந்து ஒரிஜின் ஐலண்ட் இருக்கு, AI கிரியேஷன் கொடுத்திருக்காங்க, அது வந்து பேசிக்கலி AI ரைட்டர் மாதிரி இருக்கும், AI டிரான்ஸ்கிரிப்ட் அசிஸ்ட் இருக்கு, AI டாக் மாஸ்டர் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு AI ஃபீச்சர்ஸ் இந்த போன்ல இருக்கு. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா சர்க்கிள் டு சர்ச் அண்ட் ஜெமினி சப்போர்ட் ஆஃப் கோர்ஸ் இருக்கவே இருக்கு. நீங்க மத்த AI ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ண விரும்பலனாலும் கூகுளோட AI ஃபீச்சர்ஸ் கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். சோ ஓவராலா OriginOS எக்ஸ்பீரியன்ஸ் இந்த vivo T5X இஸ் வெரி குட். I like it. So compared to T4X நான் சொன்ன மாதிரி T5X ல அப்கிரேட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பேட்டரியில அப்கிரேட் கொடுத்திருக்காங்க, டியூரபிலிட்டில அப்கிரேட் கொடுத்திருக்காங்க, பிகாஸ் உங்களுக்கு IP69+ ரேட்டிங் இருக்கு, மிலிட்டரி ஸ்டாண்டர்ட் 8108 சர்டிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து செல்ஃபி கேமரால அப்கிரேட் இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. சோ ஓவராலா இட்ஸ் a completely upgraded phone. சோ போனோட பிரைஸையும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிருக்காங்க vivo. under 20,000 வரும்னு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். and under 20,000 வரும்போது I think அந்த பிரைஸ் அப்கிரேட் கொஞ்சம் ஜஸ்டிஃபைடா ஃபீல் ஆகுது, ஏன்னா இதுல வந்து இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன் அப்கிரேடும் கரெக்டா இருக்கு. எதுவுமே டவுன்கிரேட் பண்ணலையா அது வரைக்கும், அப்பா இட்ஸ் ஓகே. பை தி வே நான் பிரைசஸ்லாம் ஸ்கிரீன்ல உங்களுக்கு காட்டிடுறேன், நாங்க வீடியோ லைவ் பண்ணும்போது அப்ப பிரைசஸ் வந்துரும். so we'll show you on the screen. and இந்த phone வந்து March 24th க்கு சேல்ல போகுது, and it will be available on Flipkart, so நீங்க அங்க இருந்து போய் செக் பண்ணிக்கலாம். பட் ஓவரால் உங்க அபிப்பிராயம் என்ன about the vivo T5X? பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா? இந்த phone வந்து நீங்க கன்சிடர் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக் போடுங்க, கிளிக் Trakin Tech Tamil.